இந்த தோட்டம் இருக்குல்ல, ஆமாம். இங்கே வந்து எத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ 20 வருஷம் மேலே இருக்கும். பாருங்க, வாழைத்தார் மாதிரி வெட்டி போட்டாப்புல அண்ணன். இதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது எல்லாம் சவுதி எல்லாம் தோட்டத்தில் இங்கே தான் இதான் ஃபஸ்ட்டு தோட்டத்தில். இது வந்து ஒரு பள்ளத்தாக்கு மேலே உள்ள ஒரு சின்ன வில்லேஜ் தான் இந்த அல்ஹை. முதல் வகை ரகம் இது. கிளாஸ் இது பேர் கிளாஸ். பிஸ்மில்லா. நல்லா பழுத்து வச்சு போகிறோம். மரம் வைக்கிறோம் இல்லைங்களா? ஆமாம். இது வச்ச உடனே இதோட கன்று வரும். சரி. ஒவ்வொரு ரகம் இருக்குது, 10 வகையான ரகம் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து அல்ஹைரில் உள்ள ஒரு தோட்டம். இது எங்கே இருக்குன்னா, ரியாத்தில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜுங்க. அவுட்டரில் வந்து நிறைய தோட்டங்கள் இருக்குது. இது எப்படி இங்கே வந்து நிறைய தோட்டங்கள் இருக்குன்னா, சுற்றி வந்து மலைகள் தான், மலைகள். இதில் உள்ள தண்ணி சோர்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இது ஃபுல்லாகவே மலையை சுற்றி ஒரு கீழ்ப்பகுதியில் உள்ள ஊர் இது. அதனால் இங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் நிறையா இருக்கனால இங்கே போர் போட்டு நிறைய தோட்டங்களை வந்து அரபியர்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்தில் ஸ்பெஷல் வந்து இந்த தொட்டி தான். பெரிய தண்ணி தொட்டிங்க இது, குளிக்கிறதுக்கு. ஸ்விம்மிங் பூல் மாதிரி இப்போ நல்ல பெரிய சைஸில் உள்ளது. எல்லாம் போர் தண்ணி தான். சரியான சூடு இப்போ ரியாத்தில். ஆனால் இந்த தண்ணி வந்து நல்லா கூலிங்காக வரும். டைவ் அடிக்க வேண்டியதான். அப்துல்லா இறங்கிடும். நல்லா செம கூலிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். சரியான நம்ம வந்து வருஷத்துக்கு 2-3 வாட்டி வந்துடும் இந்த கொல்லைக்கு. இந்த கொல்லையில் வந்து ஸ்பெஷலே வந்து குளியல் தான். நல்லா ஒரு காலைல வந்து 10 மணிக்கு இறங்கினோம்னா 5 மணிக்கு தான் கரை ஏறுறது. நல்லா தெளிவாக இருக்குது தண்ணி. இப்போ இருக்கக்கூடிய வந்து மலையிலேருந்து கீழ்ப்பகுதியில் இருக்கும். இந்த பகுதி முழுக்க வந்து மஜ்ராக்கள் தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இந்த மஜ்ராக்கள் தான். மஜ்ராக்கள்லாம் தோட்டம். இது சுற்றி நிறைய பேரித்தமான தோட்டங்கள் இருக்குது. அது கீழே வந்து இப்போ இது வந்து ரீசைக்கிள் வாட்டர் இது ஓடக்கூடிய பின்னாடியே. ஆனால் நிலத்தடி நீர் வந்து இந்த இடங்களில் பரவலாக அதிகமான நிலத்தடி நீர் வந்து இந்த பகுதிகளில் இருக்குது. பாய், நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நல்லா. என்ன ஸ்பெஷலாக மக்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? மக்கள் வந்து வெயிலாக இருக்குல்ல, அதான் மோர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த தோட்டத்துடைய வந்து பராமரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்தண்ணன். இவங்க வந்து நம்ம தமிழ்நாடு தான். நீங்கள் எந்த ஊர்ண்ணா? நாங்கள் வீக்களத்தூர் மேட்டுத்தெரு. வீக்களத்தூர். அது எந்த டிஸ்ட்ரிக்ட்? பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டம். சரி சரி. ஆனால் இந்த தோட்டம் இருக்குல்ல, ஆமாம், இங்கே வந்து எத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ 20 வருஷம் மேலே இருக்கும். 20 வருஷமாக இதே ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க? இங்கேயே வேலை பார்க்குறீங்க? இதே தான். இப்போ இந்த பேரிச்சம்பழம் மரம் இருக்குல்ல, ஆமாம், இதை வந்து எப்படி மகரந்த சேர்க்கை எப்படி செய்கிறீங்க? இது வந்து மகசூல் அந்த விளைச்சல் இருக்குல்ல, அது விளைச்சல் எப்போ வரும்? அதான் வந்து மரம் வைக்கிறோம் இல்லைங்களா? ஆமாம். இது வச்ச உடனே இதோட கன்று வரும். சரி. ஒவ்வொரு ரகம் இருக்குது, 10 வகையான ரகம் இருக்குது. 10 வகையான ரகம் இந்த இடத்துல இங்கே எல்லாம் இருக்குது. எது நமக்கு ஃபஸ்ட்டு கோல்டின்னு சொல்கிறாங்களோ அதை எடுத்து அப்படி வச்சா அது மரமாகும். ஓகே ஓகே. அப்புறம் அதிலேருந்து இந்த ஆண் மரம்னு ஒன்று இருக்குது. சரி. அந்த பால் ஆண் பாலை பெண் பாலைன்னு அந்த ஆண் பாலையை வெட்டி பெண் பாலையில் வச்சு ஒரு கட்டு போட்டால் ஆண் பாலையும் பெண் பாலையும் சேர்த்தா தான் மகரந்த அந்த செயற்கை. ஆமாம், அதே தான். அப்போ தான் நல்லா காய் மகசூல் வரும். இல்லைன்னா நீங்கள் இப்போ அந்த பாலை வைக்கலன்னா அவ்வளோ காய் பிடிக்காது. 10 வகையான பழம் இருக்குல்ல, என்னென்ன பழம் பேர் என்னென்னா? ஈத்தம்பழம். பழம் வந்து ஃபஸ்ட்டு அந்த இதில் வந்து மிஸ்கானி, சில்லேஜி, சரி, கொதிரி, ரொத்தான், நபு முத்சேப், சகாய் தான் ஃபஸ்ட்டு. இது பேர் சகாய். சரி. இது நல்ல இதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது எல்லாம் சவுதி எல்லாம் தோட்டத்தில் இங்கே இதான் ஃபஸ்ட்டு சகாய். இப்போ வந்து காலையிலேருந்து மோட்ரு போடுறீங்க, மோட்டர் போட்டுக்கிட்டே இருக்கு, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. இது என்ன, இது வத்தாதாங்க? எங்கேருந்து வருது? நீர் மட்டம் நல்ல இடம் அமைஞ்சு போச்சு. கடவுளோட செயல் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு நீர் மட்டம் நல்லா. நீர் மட்டம் எந்த நீங்கள் 20 வருஷமா இருக்கிறீங்க, எந்த நீர் பற்றாக்குறை இல்லை. வந்தது ஒரு வாரம் ஓட்டினாலும் சரிதான். ஒரு வாரம் ஓட்டினாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அது காலையில் போட்டு சாயந்தரம். இப்போ நீங்கள் வரும்போது 7 மணிக்கு போடுனாரு, 7:45 போட்டேன். இன்னும் ஆஃப் பண்ணல, திரும்ப 7 மணி ஆகுது. ஆமாம். என்னன்னா வந்து தண்ணி வசதி வந்து நிறைய அந்த வந்து மழை இயற்கையாக உள்ள வந்து அந்த நீர் வந்து அந்த நிலத்தடியில் இருக்குது.
இப்போ நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சா நிலத்தடி நீர் உயர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லை. மழையெல்லாம் இங்கே வந்து வாய்ப்பே இல்லை, எப்போவாது ரேராக பெய்யும். ஆமாம் ஆமாம், நீர் மட்டம் தான். இது நல்லா ஃபஸ்ட்டு. இது வந்து இது ஃபஸ்ட் கிளாஸ் அண்ணா. நம்ம இந்த தோட்டத்தில் வந்து இது வந்து முதல் வகை ரகம். இது கிளாஸா? இது பேர் கிளாஸ். பிஸ்மில்லா. நல்லா பழுத்து வச்சு போகிறோம். நல்லா சாப்பிடும்போது நல்லா இனிப்பு போகணும். இப்போ ஆகஸ்டா, இப்போ செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நல்ல பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து கொஞ்சம் காயாக இருக்குது, சாப்பிட்லாம்ண்ணா. நல்லா முக்கியம், நல்ல விஷயம். சாப்பிடுமா பாருங்க, வாழைத்தார் மாதிரி வெட்டி போட்டாப்புல அண்ணன். மாஸ்டர் பிரியாணி இப்போ ஆரம்பிச்சாச்சு. இப்போ எத்தனை கிலோ? 5 கிலோ நம்ம பிரியாணியா நம்ம பண்ணுறது? மட்டன் பிரியாணி. ஆமாம், 4 கிலோ ரைஸு, 5.5 கிலோ மட்டன். ஓகே. அதுக்கப்புறமா சிக்கன் 65 இருக்குது 4 கிலோ. ஓகே. மாஸ்டர் வந்து உள்ளேருந்து சட்டி எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சாச்சு பிரியாணி செய்கிறது. இதில் விரவோடு பிரச்சனை ஆனால் டேஸ்ட் அடிக்கும். என்ன சொல்லி மாஸ்டர்? ஏன்னா ஊர்லேயும் நிறையா மாஸ்டர் வந்து விரவோடு தான் பண்ணுவாங்க. டேஸ்ட்டே தனி தான் விரவோடுப்பில் செய்கிறது. கீழே கொண்டாமல் சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை. அப்படியே உட்காந்து சாப்பிடுவோம். கடோ மெயின் கடோ இன்னொம்பது வீட்டுக்கு போயிருக்காங்க. சூப்பராக சமைச்சிருக்காங்க, அருமையான சமையல். என்ன பிரியாணி? இது வந்து மட்டன் பிரியாணி. நிறைய இந்த இடத்துல ஆட்டு பண்ண மாதிரிலாம் வச்சுருந்தீங்க. நான் ஒரு தடவை வரும்போது பார்த்து 2023 ஃபுல்லாக இதில் 50, 40 ஆடு, அதில் 70 ஆடு மேலே இருந்துச்சு. எல்லாம் எல்லாமே இப்போ எதுவுமே இல்லை, ஆடே காணாம. இப்போ இந்த கோழி புறா இருந்துச்சு, அவ்வளோ இது புறாக்களையும் காணும். 100, 200, 300 மேலே புறா இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அல்ஹைர் இந்த சிட்டி. ஒரு சின்ன ஊருங்க இது. ஒரு 10,000 to 13,000 மக்கள் தான் இங்கே வந்து வசிக்கிறாங்க. ஜெயில் வந்து இங்கே இருக்குது இந்த நகரத்தில். அப்புறம் போகிறோம் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும் ரோடு, ஸ்ட்ரைட் ரோடு. இந்த ரைட் சைடு உள்ளது ஃபுல்லாகவுமே கடைகள், அதுக்கு பின்னாடி உள்ள வீடுகள், அரபி வீடுகள் தான். இங்கே வந்து நிறைய தமிழ் மக்களுமே ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவும் அல்ஹைர் மக்கள் பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து இப்போ அல்ஹைர் சிட்டிக்கு மேலே வந்துட்டோம். கீழ்ப்பகுதியிலேருந்து பின்னாடி உள்ளது எல்லாமே வந்து பள்ளத்தாக்கு தான். இதுக்கு மேலே ஒரு எல்லோ கலர் பில்டிங் இருக்கும். அதுக்கு கீழே உள்ள எல்லாமே வந்து பள்ளத்தாக்கு, அது கீழே எல்லாமே மஜ்ராக்கள் தான், தோட்டங்கள் தான் இருக்குது. இது வந்து ஒரு பள்ளத்தாக்கு மேலே உள்ள ஒரு சின்ன வில்லேஜ் தான் இந்த அல்ஹைர். இங்கே நிறைய வீடுகள்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 13,000 மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு புதுவிதமான ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அடுத்தடுத்த ஒரு நல்ல வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன்.